பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராக இருக்கிற கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் மறுபடியும் தெய்வ சமூகத்திலே கடந்து வரத்தக்கதான நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கின்றேன். உங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அவருடைய வார்த்தையை சிந்திக்கவும் கர்த்தர் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தபடினாலே அவரை மகிமைப்படுத்தி இதற்குரியதான வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்றியை தெரியப்படுத்துகின்றேன். குடும்பம் என்கிறது தேவனாலே ஏற்படுத்தப்பட்டதான ஒன்று. குடும்பம் என்கிறது மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல, அல்லது மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சியும் அல்ல. கர்த்தர் மனிதனை படைத்த பொழுதே அவனை குடும்பமாக படைத்தார். வேறு புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனுஷனை படைத்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதை தொடர்ந்து அந்த வாக்கியம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை நோக்கி என்று சொல்லி. என்று சொன்னால் கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தினவராக இருக்கின்றார். ஆகவே குடும்பம் என்கிறது தேவனாலே ஏற்படுத்தப்பட்டதான ஒன்று. மனிதனை படைத்த பொழுதே கர்த்தர் குடும்பமாகவே அவனை படைத்தார். வேறொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னார், பரலோகத்தின் முன் சுவையை காண்பிக்கும்படியாய் இந்த பூமியிலே தேவனாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடியதான சபைக்கெடுத்த நிலையிலே குடும்பம் என்கிறதும் பரலோகத்தின் ஒரு நிலநாட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் தான் என்ன செய்கிறது இருக்கிறது. குடும்பத்தை தேவன் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். குடும்ப உறவை ஆண்டவர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்படும் பொழுதும் கூட அவரை நாம் எந்த விதத்தில் அழைக்கிறோம் என்று சொன்னால் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். ஆகவே தேவனாகி கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுதும் கூட அந்த குடும்ப உறவோடு கூட தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் வேத புத்தகத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே குடும்பம் என்கிறது கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்ற ஒன்று. நம்மை ஆங்காங்கே கர்த்தர் குடும்பங்களாக வைத்திருப்பதனுடைய நோக்கமும் என்ன என்று சொன்னார், அந்த குடும்பமாய் நாம் இருக்கிறதன் மூலமாய் கர்த்தரை ஆங்காங்கே வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்பதாகும். ஆப்பிரிக்க மிஷனரி ஸ்தாபனத்தினுடைய ஒரு ஊழிய முறைமை குறித்து நான் கேள்விப்பட்டேன். என்று சொன்னால் ஆப்பிரிக்க பகுதியில் இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம இங்கே செய்கிறது போல அங்கே அவர்களிடத்துல போய் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக உயிர் கொடுத்தார், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார் என்று சொன்னால் அதெல்லாம் அவர்களுக்கு ஒன்றும் புரியாது. அதை அங்கீகரிக்கக்கூடிய நிலையிலும் அவர்கள் கிடையாது. ஆகவே அந்த ஆப்பிரிக்க ஜனங்களின் நடுவிலே நடக்கக்கூடிய ஊழிய முறை எப்படி என்ற நிலையிலே அதை குறித்ததான ஒரு காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது அந்த ஊழிய ஸ்தாபனம் என்ன செய்வார்கள் என்றால், அந்த ஆப்பிரிக்க கிராமத்திலே போய் ஒரு விசுவாச குடும்பத்தை அவர்கள் தங்க வைப்பார்கள். ஒரு விசுவாச குடும்பத்தை தங்க வைத்து அந்த குடும்பத்தாரை அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள், கவனிப்பார்கள். ஆகவே அந்த விசுவாச குடும்பத்தாருடைய வாழ்க்கையை கண்டு, அவர்களுடைய வாழ்க்கை முறையை கண்டு, இவர்களுடைய குடும்பம் ஏதோ வித்தியாசமான ஒன்றா இருக்கிறதே, இவருடைய குடும்பத்திலே ஏதோ ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதே, இவருடைய குடும்பத்திலே ஏதோ ஒரு வித்தியாசமா நம்மிடத்துல இல்லாத ஒன்று இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதே என்ற நிலையிலே கவனித்து அதன் நிமித்தம் அவர்களிடத்திலே கேள்வி எழுப்பின பொழுது, எங்களுடைய குடும்பத்தினுடைய வெற்றிக்கு காரணம், எங்களுடைய குடும்பத்தினுடைய இவ்விதமான மேன்மைக்கு காரணம் நாங்கள் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர் என்கிற நிலையிலே ஆண்டவரை குறித்து அவ்விதமாக தான் அந்த ஆப்பிரிக்க கிராமங்களிலே ஆண்டவரை குறித்து அவர்கள் அறிவிப்பார்களாம். அவ்விதமாய் அறிவிக்கப்பட்ட நிலையில்தான் அநேக ஜனங்கள் ஆப்பிரிக்க தேசத்திலே இன்னைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. ஆகவே குடும்பங்களாக தேவன் நம்மை வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், ஆங்காங்கே நாம் ஆண்டவரை அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கவும் அவருடைய நாம் சாட்சிகரிக்கும்படியாக தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே குடும்பம் என்கிறது கர்த்தருடைய பார்வையிலே கனமுள்ள ஒன்றாக இருக்கிறது. சங்கீத புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது 135 சங்கீதம் என்று நினைக்கிறேன், அதில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, ஆரோன் குடும்பத்தாரே, லேவி குடும்பத்தாரே, கர்த்தரை என்ன செய்யுங்கள், ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு விதத்துல சொல்ல வேண்டும் என்றால் இஸ்ரவேல் குடும்பத்தார் என்கிறதை விட இஸ்ரவேலுடைய அவர்கள் ஒரு தேசம்,
ஆனால் அந்த தேசம் என்கிற நிலை அல்லாதபடிக்கு அங்கே சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறான், இஸ்ரவேல் குடும்பத்தாரே என்று சொல்லி. லேவி அதாவது ஆரோன் என்று சொல்கிறது ஆரோனுடைய வம்சம். ஆகவே ஆரோனின் வம்சத்தாரே என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் ஆரோனின் குடும்பத்தாரே என்று வாசிக்கிறோம். லேவி என்கிற ஒரு கோத்திரம், ஆகவே லேவி கோத்திரத்தாரே என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் லேவி குடும்பத்தாரே என்று. அப்படி என்றால் நாம் எங்கே இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு குடும்பமாக அவர் பார்க்கிறார். ஒரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே நாம் சபையாய் கூடி வந்திருக்கிறோம் என்றாலும், பல்வேறுபட்டதான வித்தியாசமான சூழ்நிலைகளை பிறந்து வளர்க்கப்பட்டவர்களாக இருந்தாலும், நாம் இங்கே ஒன்றாய் கூடி வரும் பொழுது நாம் ஆண்டவருடைய குடும்பமாய் நாம் இங்கே கூடி வருகிறோம். அதான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராய் இருக்கிற கர்த்தர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே குடும்பம் என்கிறதை தேவன் கனப்படுத்தக்கூடிய ஒருவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவேதான் வேத புத்தகத்திலே அநேக குடும்பங்களை நாம் பார்க்க முடியும். வேறு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், வேத புத்தகத்திலே அநேக வீடுகளை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க, எழுதப்பட்டிருக்கிறது. வீடு என்று சொன்னால் கட்டிடம் அல்ல, கட்டிடம் அல்ல. வீடு என்று சொன்னால் அது ஒரு குடும்பத்தை காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எப்படி சபை என்று சொன்னால் ஒரு கட்டிடம் அல்ல, சபை என்கிறது அங்கே கூடி வருகிறதான கூட்டமாய் இருக்கக்கூடிய ஜனங்களாய் நம்மை குறிக்கிறதோ, அதே போல வீடு என்று சொல்லும் பொழுதும் இல்லம் என்று சொல்லும் பொழுதும் அது ஏதோ கட்டிடத்தை அல்ல, அங்கே இருக்கக்கூடியதான அந்த குடும்பத்தை அது காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனாலதான் வேத புத்தகத்துல அநேக குடும்பங்களை, அநேக இல்லங்களை வேத புத்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். உதாரணமாய் யோவான் சுவிசேஷத்தை நாம் கவனிப்போம் என்றால், அங்கேதானே 7 வீடுகளை குறித்து நாம் வாசிக்க முடியும். முதலாம் அத்தியாயத்திலே ஒரு ஐக்கியத்தினுடைய வீட்டை பார்க்கிறோம். 2ஆம் அத்தியாயத்திலே ஒரு கல்யாண வீட்டை நாம் இங்கே பார்க்கின்றோம். மாத்திரமல்ல 2ஆம் அதிகாரத்திலே ஒரு பிதாவின் வீட்டை குறித்து நாம் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே ஒரு துக்க வீட்டை குறித்து வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்திலே ஒரு விருந்து வீட்டை குறித்து, ஒரு ஆராதனை வீட்டை குறித்து நாம் வாசிக்கிறோம். 13 முதல் 17 வரையிலான அதிகாரங்களிலே அங்கே ஒரு ஊழியத்தினுடைய வீட்டை, ஒரு மேல்மாடி அறையை நாம் அங்கே பார்க்கிறோம். நாம் 20ஆம் அதிகாரத்துக்குள்ளாய் வரும் பொழுது அங்கே பூட்டி இருந்ததான ஒரு வீட்டை குறித்தும் நாம் என்ன செய்யறோங்க, பார்க்கிறோம். இவ்விதமாய் வீடுகளை வேத புத்தகம் நமக்கு வெளிப்படுத்தி இருப்பது என்ன என்றால், நம்முடைய குடும்பங்கள் வாசம் பண்ணுகிறதான வீடுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை தான் வேத புத்தகத்திலே அவைகளின் மூலமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையில யோவான் சுவிசேஷம் 11, 12 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு வீட்டை குறித்து தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அந்த யோவான் 11, 12 அத்தியாயங்களிலே பார்க்கக்கூடியதான அந்த வீடு யாருடைய வீடு என்று சொன்னால், பெத்தானியாவிலே உள்ளதான ஒரு வீடு என்பதால், பெத்தானியாவில் இருந்ததான ஒரு வீடு அல்லது பெத்தானியாவில் இருந்ததான ஒரு குடும்பத்தை குறித்து தான் இங்கே நாம் கவனிக்க இருக்கிறோம். இந்த பெத்தானியா என்று சொல்கிறதான இந்த கிராமம் எருசலேமில் இருந்து 2 மைல் தொலைவில் இருக்கக்கூடியதான ஒரு கிராமம். இன்றைக்கும் கூட எல் அசரியா என்கிறதான பெயரிலே அந்த கிராமம் அல்லது அந்த ஊர் அறியப்பட்டதான நிலையில இருக்கிறது. அந்த பெத்தானியா கிராமத்தில் இருந்ததான ஒரு குடும்பத்தை பற்றி தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பெத்தானியா அப்படின்ன உடனே நம்முடைய மனதிலே கடந்து வரக்கூடியதான குடும்பம் எந்த குடும்பம்? மார்த்தா, மரியாள், லாசருடைய குடும்பம். பெத்தானியா என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியவர்கள் அந்த ஊரிலே இருந்த எத்தனையோ பேர் ஒரு வேளை இருந்திருக்கலாம், ஆனால் பெத்தானியா என்று சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரத்தக்கதான நிலையிலே காணப்பட்ட 3 தேவ பிள்ளைகளை நாம் இங்கே பார்க்க முடியும். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த குடும்பம் அந்த ஊருக்கு ஒரு அடையாளமாய் இருந்தார்கள். அந்த குடும்பம் அந்த ஊருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். அந்த குடும்பம் அந்த ஊர் ஆண்டவரை அறிகிறதற்கு ஏதுவாக என்ன செய்ததுங்க இருந்தது. இன்றைக்கும் பெத்தானியா என்ற நிலையிலே அவர்களுடைய ஞாபகம் தான் நமக்கு வருது. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா பெத்தானியா என்று சபைகளுடைய கட்டிடங்களுக்கு பெயர் வைக்கிறாங்க. ஏன் பெத்தானியா என்று வேதாகம கல்லூரிக்கு கூட பெயர் வைக்கிறாங்க. பெத்தானியா என்று பள்ளிக்கூடத்திற்கும் மருத்துவமனைக்கும் கூட, ஏன் நம்முடைய வீட்டுக்கு கூட சில நேரங்களில் நாம் என்ன செய்திருக்கிறோங்க, பெயர் வைத்திருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே பெத்தானியா என்று சொன்னால் நம்முடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியது அங்கே காணப்பட்டிருந்ததான 3 நபர்கள் அல்லது அங்கே காணப்பட்டிருந்தான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் நிமித்தம் அந்த ஊர் ஆண்டவரை அறிகிறது, அல்லது அந்த குடும்பத்தின் நிமித்தம் அந்த ஊர் நம்முடைய ஞாபகத்துக்குள்ளாக வருகிறது. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், நம்மையும் ஆங்காங்கே கர்த்தர் குடும்பங்களாக வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னார், நாம் இருக்கிற பகுதிகளிலே நம் நிமித்தம்
ஆண்டவரை அந்த பகுதி என்ன செய்யணுங்க? அறிய வேண்டும். நம் நிமித்தம் அந்த சுற்றுப்புறத்தார்கள் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்தந்த பிராந்தியங்களிலே அந்தந்த பகுதிகளிலே ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறாருங்க? வைத்திருக்கிறார். ஆகவே இந்த குடும்பத்தின் நிமித்தம் அந்த கிராமம் அறியப்பட்டது. இந்த குடும்பத்தின் நிமித்தம் அந்த கிராமத்திலே மாற்றம் உண்டானது. இந்த குடும்பத்தின் நிமித்தம் இன்றளவும் அந்த கிராமம் என்ன செய்யப்படுகிறதுங்க? அறியப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்மை ஆங்காங்கே வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன என்றால், நாம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே ஆண்டவரை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிறதுதான் ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு விளக்குகின்றார். ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய பட்டணத்தை போல, குன்றில் அதாவது ஒரு விளக்கு தண்டி மேல் இருக்கக்கூடியதான ஒரு விளக்கை போல நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு பிரகாசம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். விளக்கு தண்டின் மேலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அது என்ன செய்யும்? பிரகாசம் கொடுக்கும். ஆகவே நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு வெளிச்சம் காண்பிக்கக்கூடியதாக, மற்றவர்கள் ஆண்டவரை அறியத்தக்கதான நிலையிலே காணப்பட்டிருக்க வேண்டியதுடைய அவசியம் இருக்கிறது. ஒரு விதத்துல நல்லா கவனிப்போம் அப்படின்னா, தேவன் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அதன் முகாந்திரத்திலே அநேகர் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். தேவன் குடும்பத்திற்கு அல்லது வீட்டிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் கவனிப்பீங்க அப்படின்னா, ஆண்டவர் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை எங்கே நிகழ்த்தினார் தெரியுமா? கானாவூர் கல்யாண வீட்டிலே. அவர் ஒரு குடும்பத்துலதான் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை என்ன செய்தாருங்க? அவர் நிகழ்த்தினார். ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் ஒரு தேவாலயத்தில் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை நிகழ்த்தி தன்னை அவர் என்ன செய்திருக்கிறாங்க? அவர் வெளிப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அவருடைய வேலை வந்த பொழுது அவர் சரியான விதத்துல ஒரு குடும்பத்தை, அதனாலதான் பொதுவாக எல்லா திருமணங்களிலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது ஒருவேளை நீங்க கவனித்திருப்பீங்க. ஆண்டவர் இந்த பூமியில வந்த பொழுது அவர் குடும்பத்தை எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறார் என்கிறதை, தன்னுடைய முதலாம் அற்புதத்தை ஒரு திருமண வீட்டிலே நிறைவேற்றி அதை என்ன செய்தாருங்க? அவர் தன்னுடைய குடும்பத்தை அவர் கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கிறதை நான் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சபை உருவானது கூட எங்க உருவாச்சு தெரியுமா? ஒரு வீட்டுலதான், மேல் மாடியில தான், ஒரு வீட்டினுடைய மாடியின் அனுபவத்துலதான் சபை உருவானது என்கிறதை நான் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருந்துதான் சகல ஆவிக்குரிய காரியங்களும் என்ன செய்யப்படணுங்க? ஆரம்பிக்கப்பட வேண்டும். நேற்றைக்கு மாலையிலே நாம் யாத்திராகம புத்தகத்தினுடைய 2ஆம் அத்தியாயத்திலே காணப்பட்ட ஒரு குடும்பத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். அந்த குடும்பத்திலே நாம் முக்கியமாய் கவனித்த விஷயம் என்ன என்றால், பேரண்டிங் அல்லது பிள்ளைகளை வளர்த்தல். அன்றைக்கு அந்த பெற்றோர் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பிள்ளையை என்ன கண்ணோட்டத்தோடு கூட கண்டார்கள்? விசுவாச கண்களோடு கூட கண்டார்கள். விசுவாசத்தோடு கூட அந்த பிள்ளையை பாதுகாத்தார்கள். விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் அந்த விசுவாசத்தை என்ன செய்தாருங்க? கனப்படுத்தினார். அப்போ நம்முடைய வீடுகளை கர்த்தர் கண்காணிக்கிறவராகவும், அதை நிமித்தம் கர்த்தர் நம்முடைய வீட்டின் மேலே அக்கறையாக இருக்கிறார்ங்கிறதை நாம் அறிய வேண்டும். ஆகவே நம்முடைய வீட்டுல இருந்தால் எல்லாமே ஆரம்பிக்கணுங்க. அநேக நேரங்கள் நாம் நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை சர்ச்சில் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அல்லது சபையில் இருக்கக்கூடியதான மற்றவங்க நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவாங்க, வளர்ப்பாங்க அப்படின்னு. உண்மைதான் இருக்குது. ஆனா நாம முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் இடம் எது அப்படின்னா, நம்முடைய குடும்பம், நம்முடைய வீட்டில் இருந்துதான் சகலமும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். சகல ஆவிக்குரிய காரியங்களும் நம்முடைய வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். நம்முடைய வீட்டுல குடும்ப ஜபம் இல்லாதபடிக்கு சபையில் உள்ளதான ஜப கூட்டத்துல வந்து பிள்ளைங்க உட்காரணும்னு எதிர்பார்த்தா அது நடக்காத காரியம். நம்முடைய வீட்டுல எல்லாவற்றுக்கும் மாதிரி நம்மிடத்திலிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் வேதம் நம்மிடத்திலிருந்து என்ன செய்துங்க? எதிர்பார்ப்பு. ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆதியாகம புத்தகம் 18ஆம் அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தனக்கு பின்வருகிற சந்ததிக்கு கர்த்தருடைய பிரமாணங்களை போதிப்பான். அதற்காக தான் கர்த்தர் அவனை என்ன செய்தாருங்க? ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதுதான் ஈசாக்கு வெளிப்படுத்தினார். மோரியா மலையின் அனுபவத்திலிருந்து நம்ம நிறைய சிந்திக்க முடியும். அன்றைக்கு ஈசாக்கு அவன் உண்மையிலேயே தன்னுடைய தகப்பன் யார் என்கிறதை, அவன் எப்படிப்பட்டவன் என்கிறதை அங்கே ஆபிரகாமுடைய வாழ்விலே மோரியா மலையிலிருந்து அவன் கற்றுக்கொண்டான். என் தகப்பன் என்னை நேசிக்கக்கூடிய தகப்பன் தான், ஆனா என்னைய விட அவர் ஆண்டவரை நேசிக்கிறவர் அப்படின்றத ஈசாக்கு என்ன செய்தான் தெரியுமாங்க? மோரியா மலையில கத்துக்கிட்டார். என் தகப்பன் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்கிறத ஈசாக்கு மோரியா மலையில
என்ன செய்தார் தெரியுமாங்க? கத்துக்கிட்டார். அதனாலதான் ஈசாக்குடைய வாழ்க்கை பின்னாட்களை நீங்க பாப்பீங்க அப்படின்னா, ஆபிரகாம் எவ்விதமாக தன் மகனை நேசித்தான், ஆனால் தன் மகனை காட்டிலும் தேவனை நேசிக்கக்கூடியவன் என்கிறத மோரியா மலையின் அனுபவத்தில் ஈசாக்கு கற்றுக்கொண்டதுனாலதான் ஈசாக்கும் கூட பலிபீடம் கட்டுகிற ஒரு மனிதனாக அவன் இருக்கிறதை நான் பார்க்கின்றோம். கர்த்தரை நேசிக்கக்கூடிய ஒருவனாக அவன் இருக்கிறதை பார்க்கின்றோம். அன்றைக்கு மோரியா மலையில நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இதனால் அறிந்திருக்கிறேன் என்று மேலே இருந்து ஒரு சத்தம் ஒலிப்பது. ஆபிரகாம் ஒன்னும் சொல்லல, நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் அப்படின்னு ஆபிரகாம் ஒன்னும் சொல்லிட்டு தெரியல. ஆனா அங்கே இருந்து ஒரு சத்தம் உண்டாந்து, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, நீ தேவனுக்கு பயந்தவன் என்று என்ன செய்திருக்கிற. இதை யாரும் கேட்டான்? ஈசாக்கும் கண்டிப்பா என்ன செய்திருக்க முடியுங்க? கேட்டிருக்க முடியும். அதனாலதான் ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்தான். அதனாலதான் ஈசாக்குடைய மகன் சொல்லும் போது சொல்றான், எங்க அப்பா என்னது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று ஆண்டவரை குறித்து யாக்கோபு சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் அப்படின்னா அப்பா கிட்ட இருந்து பிள்ளை எதை கற்றுக்கிட்டானோ பிள்ளை கிட்ட இருந்து அடுத்த சந்ததி என்ன செய்துங்க? கற்றுக்கொள்கிறது. நாம எதை முன்மாதிரியால் வைத்து போகிறோமோ அதை தான் நம்முடைய சந்ததி என்ன செய்யுங்க? தொடரும். ஆகவே சகலமும் நம்முடைய வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். நல்லதும் மட்டும் கிடையாது, கெட்டதும் கூட நம்ம வீட்டுல நாம என்ன வச்சுட்டு போறோமோ அதுதான் பின்னால் தொடரும். அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சகோதரி என்று என்ன செய்தாருங்க? பொய் சொன்னார். அப்படிதானே? அதுக்கு சில காரணங்கள் சொல்லலாம். அது அரைப்பொய்யோ, கால் பொய்யோ, முக்கா பொய்யோ, பச்சை பொய்யோ, வெள்ளை பொய்யோ, ஆனா பொய் என்றால் அது என்னதுங்க? பொய் தான். ஏன்னா அன்றைக்கு கூப்பிட்டு கேட்கிறான், நீ எனக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்னு ஆபிரகாமை அபிமெலேக்கு கேட்கிறான், நீ எனக்கு இப்படி செய்தது என்ன? ஆனா அதே பொய்ய யாரு சொல்றா தெரியுமா? ஈசாக்கும் சொல்லுகிறார். ஈசாக்குடைய வாழ்விலே பொய் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து யாக்கோபுடைய வாழ்விலே, யாக்கோபை தொடர்ந்து யாக்கோபுடைய பிள்ளைகளும் கூட யோசேப்பை குறித்து வந்து என்ன செய்யறாங்க? பொய் சொல்கிற ஒரு அனுபவம் பரம்பரையாய் தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே சகலம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா வீட்டுலதான் ஆரம்பிக்குது. ஆகவே ஆவிக்குரிய விஷயங்களும் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே ஆரம்பிக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாயிருக்கிறது. நான் இந்த பெத்தானியா வீட்டுக்குள்ளாக நான் கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த பெத்தானியா என்கிறதான இந்த கிராமத்தில் இருந்த இந்த வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடா, இந்த வீடு ஒரு அடையாளமான ஒரு வீடாய், இந்த வீடு மற்றவர்கள் ஆண்டவரை அறியத்தக்கதான ஒரு வீடாய் காணப்பட காரணம்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய 3 நபர்கள். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த 3 நபர்களும் ஏதோ பூரணமானவர்கள் அல்ல. ஒரு எல்லா விதத்திலும் பர்ஃபெக்டா இருந்ததுனாலதான் அந்த வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னு அங்க கிடையாது. இந்த 3 பேரிடத்திலும் ஏதோ விதத்துல குறைகளும் நிறைகளும் என்ன செய்ததுங்க? இருந்தது. அவர்கள் பூரணர்கள் அல்ல. ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்கு தங்களை விட்டுக் கொடுத்து வாழ்ந்த பொழுது கர்த்தர் அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவு செய்து கர்த்தர் அந்த குடும்பத்தை என்ன செய்தாருங்க? ஆசீர்வதித்தார். நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்ம எல்லாருமே பூர்ணர்கள் அல்ல. நம்மில ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகளும் குழப்பங்களும் குறைவுகளும் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த குறைவுகளோடு கூட நாம் தேவ சமூகத்துல நம்மை சரி செய்வதற்கு அர்ப்பணம் செய்து நம்முடைய குடும்ப வாழ்க்கை கர்த்தருடைய கரங்களை அர்ப்பணிப்போம் என்றால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அவர் மேலெடுத்து ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த குடும்பத்தை நீங்க நல்லா கவனிப்பீங்கன்னா அந்த குடும்பத்துல ஒரு சகோதரர் இருக்கிறார். யாருங்க? அவர் பேர் என்ன? லாசரு. ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா முதல் முறை ஆண்டவர் அந்த கிராமத்துல இந்த வீட்டுக்கு வந்த சந்தர்ப்பத்துல இந்த மனுஷன் அங்க கிடையாதுங்க. அப்படிதானே வாசிக்கிறோம். அங்க லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 10ஆம் அதிகாரத்தினுடைய 38ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் என்றால் லூக்கா 10:38 அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாதை ஒரு சகோதரி இருந்தாள். அவர் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வந்ததான சந்தர்ப்பத்தை குறித்து சொல்லும் பொழுது அங்கே மார்த்தாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லாசருவை குறித்து அங்க என்ன செய்யலங்க? ஏனோ சொல்லப்படவில்லை. ஏன்னு தெரியல. ஆனா இப்படி யூகிக்கிறேன், ஆண்டவர் வர்றாருன்னு தெரிஞ்சுட்டு ஒருவேளை எஸ்கேப் ஆகி இருக்கக்கூடியதான ஒரு மனுஷனாய் ஒருவேளை யாரு இருந்திருக்கலாங்க? லாசர் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்லயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. 3 பேர் இருந்தாலும் அல்லது 4 பேர் இருந்தாலும் 4 கோணத்துல இருப்பாங்க.
3 பேர் இருக்காங்கனாலும் 3 முக்கோணமா இருக்கும். 4 பேர் இருந்தாலும் 4 திசைக்கு போகக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 பேருமே வித்தியாசமானவங்க, 3 பேருடைய சுபாவங்களும் வித்தியாசமானது. ஆனாலும் அந்த குறைவுகளோடு அவர்கள் பூரணமானவர்கள் அல்ல, ஆனால் அவர்களிடத்துல குறைவுகள் இருந்தது. ஆனால் அந்த குறைவுகளோடு கூட ஆண்டவருக்கு தங்களை விட்டுக் கொடுத்த பொழுது அந்த குடும்பம் ஒரு அடையாளமான குடும்பமாக அது மாறினது என்கிறதை பார்க்கிறோம். முதல்ல வந்தப்ப இந்த லாசருவை நாம அங்க என்ன செய்ய முடியலங்க, பார்க்க முடியல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஊழியக்காரங்க வர்றாங்க அல்லது ஏதாவது கட்டுடைய பிள்ளைகள் வர்றாங்க, ஏதோ ஆவிக்குரியதான கூட்டங்கள் நடக்குது அப்படின்னா நம்ம வீட்லயும் சில லாசர் இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஏதாவது என்னது எக்ஸாம் வரும், அப்பதான் அவங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை வரும், எஸ்கேப் ஆகி ஓடக்கூடியதான லாசர்கள். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அந்த லாசருவை ஆண்டவர் என்ன செய்தாருங்க, சிநேகித்தார். யோவான் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறவங்கள உன்னுடைய சிநேகிதனாகிய லாசரு. எஸ்கேப் ஆகி ஓடக்கூடியதான லாசருக்களாக ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியதா, ஒருவேளை அது அந்த குடும்பத்தில் சகோதரனாக கூட இருக்கலாம். ஒருவேளை ரோடு வரைக்கும் வருவாங்க, சர்ச்சு வாசப்படி வரைக்கும் வருவாங்க, ஆனா உள்ளே என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. எஸ்கேப் ஆகி ஓடக்கூடிய நபர்களா இருக்கலாம். ஆனா அவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு நாள் கொண்டு வருவார். ஆனா சில நேரங்கள் எப்படி கொண்டு வருவார் அப்படின்னா கல்லறையை கொண்டு போய் வச்சுட்டு கொண்டு வருவார். நான் சொல்றது புரியுதா? சில நேரங்கள்ல அன்றைக்கு லாசருவுக்கு ஒரு கல்லறை வச்சிருந்தாரு, இவங்களுக்கு என்ன வச்சிருக்காருன்னு தெரியாது. ஆனா சில சூழ்நிலைகள்ல சில சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவர் கொண்டு வருவார். ஆனா அவர்களையும் ஆண்டவர் என்ன செய்யறாருங்க, நேசிக்கிறார். ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஏன் அடுத்த அந்த குடும்பத்துல இன்னொரு நபரை பார்க்கிறோம். யார் தெரியுமா? மார்த்தாள். இந்த அக்கா நல்ல ஒரு அக்கா தான். உண்மை கவனிச்சோம் அப்படின்னா இந்த அக்கா தான் அந்த குடும்பத்துல ஆண்டவர் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, வாங்க அப்படின்னு அழைத்தாங்க. ஆனா இந்த அக்கா வேலை செய்யக்கூடிய ஒரு அக்கா தான். ஆனாலும் அவங்க கிட்ட என்ன குறை அப்படின்னா என்ன தெரியுமா, முறுமுறுப்போடு கூட செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாங்க. செய்வாங்க, ஆனா செய்யும் போதே எப்படி செய்வாங்க தெரியுமா, முறுமுறுத்து கொண்டு செய்யக்கூடிய. இன்றைக்கு அநேக மார்த்தாள்கள் இருக்கிறாங்க. ஆண்டவருக்காகவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக காரியங்களை செய்யக்கூடியவர்கள் தான். ஆனாலும் முறுமுறுப்போடு செய்யக்கூடியதான, ஐயோ நான் தான் செய்ய வேண்டியிருக்கே, வேற வழியே இல்லையே என்று நொந்து கொண்டு செய்யக்கூடியவர்களாக ஒருவேளை சிலர் இருக்கலாம். அடுத்த அந்த வீட்டுல இன்னொருத்தங்க இருக்கிறாங்க. யார் தெரியுமா? மரியாள். ஆண்டவரே அந்த அம்மாவை மெச்சு சொன்னாங்க. என்னது தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆண்டவரால் மெச்சப்பட்டதாக ஒரு பெண்மணி தான். ஆனா ஒரு வீடு என்கிற நிலையில அந்த அம்மாவை கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம் அப்படின்னா ஆவிக்குரிய காரியங்கள்ல எல்லாம் ஓகே தான். ஆனா வீட்டுல இப்ப 10 ஒரு 12 பேர் வந்திருக்கிறாங்க. ஒருவேளை அன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க தெரியாது. ஆண்டு 12 சீசர்கள் பிளஸ் ஆண்டவர் ஒரு 13 பேர் என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கவனிக்கணும் அப்படின்னா வீட்டுல இருக்கிறது யாரு? இந்த அக்கா தான் இருக்கிறாங்க. அக்காவுக்கு ஏதாவது கூடமான ஒத்தாசையா இருக்கலாம்ல. ஆனா இந்த அம்மா என்னது ஜபம் பண்றாங்க, ஆவிக்குரிய காரியங்கள்ல நல்லாதான் இருக்கிறாங்க. ஆனா வீட்டின் காரியங்கள் வேலைகள் என்கிற நிலையில வரும்போது இவங்க அதுல எந்த விதமான அக்கறை இல்லாத ஒருவர்களாக தான் என்ன செய்யறாங்க, ஒரு விதத்துல இருக்கிறாங்க. அதாவது ஒரு பக்குவமான ஒரு வளருகின்ற ஒரு அனுபவத்தை நாம் அங்க பார்க்க முடியல. தேவையான காரியத்தை தெரிந்து கொண்டாங்க, ஆனா ஒரு வளர்ச்சியின் அனுபவத்தை அந்த அம்மாட்ட பார்க்க முடியல. ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த 3 பேருமே குறைவுள்ளவர்கள் தான். ஆனா இந்த 3 பேரும் ஆண்டவருக்கு தம்முடைய வாழ்வை, தம்முடைய வீட்டை அவர்கள் திறந்து கொடுத்த பொழுது அந்த வீடு என்ன செய்யப்பட்டதுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வீடாக, அடையாளமான ஒரு வீடாக இருந்தது. இந்த குடும்பத்தின் மூலமாக அங்கே சுற்றி இருக்கக்கூடியதான ஜனங்கள் ஆண்டவரை அறிகிறதற்கு ஏதுவாய் மாறினது. எப்படி மாறிச்சு அப்படின்னா அதற்கு சில காரணங்கள் இருக்குது. அதான் இந்த காலை வேளையில நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக நாம இந்த குடும்பத்திலே பார்க்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் குறைவுள்ள இந்த வீட்டாரும் கூட முதலாவது செய்தது என்ன அப்படின்னா தேவனுடைய சமூகத்திற்கு தம்முடைய வீட்டிலே இடமளித்தார்கள். ஆண்டுடைய சமூகத்தை இந்த குடும்பத்தார் என்ன செய்தாங்க, விரும்பினாங்க. கிறிஸ்துவனுடைய சமூகம் அல்லது கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் இருந்த ஒரு வீட்டை நாம் இங்கே பார்க்கின்றோம். நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த பெத்தானியாவுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட தெரியுமா? யோவான் 11ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை நீங்க நல்லா கவனிங்களேன். யோவான் 11:8 வாசிக்கலாமே. இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா லாசரு மரணத்தோடு சந்தர்ப்பத்தில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறோம்.
ஆண்டவருக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவர் அங்கே தாமதிக்கிறார். ஆனால் மறுபடியும் இப்பொழுது போகலாம் என்று சொன்ன பொழுது இங்கே அந்த ஊரை குறித்து சீஷர்கள் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? மறுபடியும் வாசிங்க. சீஷர்கள், நபி, ஆண்டவரை கல்லெறிகிறதற்கு ஆயத்தமாயிருக்கக்கூடியதான ஒரு கூட்டம் தான் இந்த பெத்தானியா கிராமம். நான் சொல்ல புரியுதா? ஆண்டவரை கல்லெறிகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கக்கூடியதான எதிர்ப்பு நிறைந்த ஒரு ஊர் தான் என்னதுங்க இந்த பெத்தானியா கிராமம். ஆனா அந்த எதிர்ப்பு நிறைந்த அந்த கிராமத்திலும் கூட இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, ஆண்டவர் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ளவர்களாக அவர்கள் இருந்தாங்க. சரியா சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க ஆண்டவருக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் தேவனையும் தேவ சமூகத்தையும் விரும்புகிற ஒரு குடும்பமாக இந்த பெத்தானியா குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஒரு விதத்துல சொல்லணும்னா, வரவேற்பு கிடைக்கத்தக்கதான அல்லது வரவேற்கத்தக்கதான ஒரு சூழலில் அல்ல, ஒரு பாதகமான ஒரு சூழல் தான். அந்த கிராமம் ஒரு பாதகமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியதான ஒரு கிராமம் தான். ஆண்டவரை இந்த கிராமத்தார் யாரும் என்ன செய்யலங்க, அங்கீகரிக்க விரும்பல. ஆண்டவரை கல்லெறிகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனாலும் நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் பரவாயில்ல, எங்க வீடு ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கக்கூடியதான ஒரு வீடா இருக்க வேண்டும் என்று இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய நபர்கள் விரும்பினார். நம்முடைய வீட்டிலே தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிற அனுபவம் நமக்கு இருக்குதா? கானாவூர் கல்யாண வீடு இன்றைக்கும் அறியப்பட்ட ஒரு வீடாக இருக்குது, அப்படிதானே? அன்னைக்கு கானாவூர்ல ஒரு கல்யாணம் நடந்தது, எத்தனையோ கல்யாணம் நடக்குதுங்க. ஆனா கானாவூர்ல நடந்த அந்த கல்யாண வீடு 2000 ஆண்டுகளுக்கு பின்பதாகவும் நினைவு கூறப்படுகிறது. அப்படின்னா அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? அங்க யார் யாருக்கு கல்யாணம் நடந்துச்சு, எந்த பின்னணியில இருந்தவங்க யாரும் ஒண்ணுமே நமக்கு தெரியாது, பொண்ணு மாப்பிள்ளை பேர் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா இன்றளவும் அறியப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு நிலையான ஒரு வீடாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாருங்க, இருந்தார். ஆண்டவரை அந்த வீட்டிற்கு, கல்யாண வீட்டிற்கு என்ன செய்திருந்தாங்க, அழைத்திருந்தாங்க. அவர் அங்க இருந்தது நிமித்தமாக தான் அங்க ஏற்பட்டதான பிரச்சனைகளுக்கு என்ன உண்டானது தெரியுமாங்க, பரிகாரம் உண்டானது என்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சமூகத்தை விரும்பக்கூடியதான ஒரு வீடாக நம்முடைய வீடு காணப்பட வேண்டும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர்களுடைய தீர்மானம் இதுதான். என்ன தீர்மானம் தெரியுமா? ஆண்டவரை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானம். ஊரார் ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளையோ, ஆனா நாங்க இந்த ஆண்டவருக்காக வாழ்வோம், எங்க வீட்டுல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் என்கிறதை விரும்பின ஒரு குடும்பமாயிருந்தாங்க. வேறொரு வார்த்தை வாசிக்க வாங்கணும். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தை ஒரு வீட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7:24 மார்க் 7:24 வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் வீட்டுக்குள்ளாய் பிரவேசிக்கிற அளவுக்கு அந்த வீடு அவருக்கு என்ன கொடுத்திருந்தது தெரியுமாங்க? சுயாதீனம் கொடுத்திருந்தது. இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வீட்டை நாம் பார்க்கிறோம். இந்த வீட்டுக்குள்ளாக அவர் பிரவேசிக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன இருந்ததுங்க? சுயாதீனம் இருந்தது. ஆனா இன்றைக்கு நம்முடைய வீடு ஆண்டவருக்கு எல்லா விதத்திலும் சுயாதீனம் உள்ளதான ஒரு வீடா இருக்கிறதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. ஏன் இன்றைக்கு நம்முடைய வீடு ஒரு அறியப்பட்ட வீடாய், ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய், அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வீடா இல்ல அப்படின்னா, ஆண்டவருக்கு நம்முடைய வீட்டுல எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும், இயேசு கிறிஸ்து வீட்டின் தலைவர். நல்லது. ஆனா அதுக்கப்புறம் எழுதி வச்சிருப்பாங்க, என்ன எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னா, அவர் எல்லாவற்றையும் உட்கார்ந்து மௌனமாய் கவனிக்கக்கூடியதான ஒரு விருந்தினரை போல உட்கார்ந்து என்ன செய்யறாரு? கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. சைலண்ட் லிசனர் அப்படின்னு. ஒரு விருந்தினரை போலதான் நம்முடைய வீட்டுல ஆண்டவர் வச்சிருக்கிறோம். ஆனா உண்மையிலே நம்முடைய வீடு அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவருக்காக இடமளிக்கக்கூடிய ஒரு வீடா இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஆனா இங்க நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இந்த பெத்தானியா கிராமத்துள்ளதான இந்த வீடு அறியப்படவும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படவும் காரணம் என்னன்னா, இந்த வீட்டார் தேவனுடைய சமூகத்தை, கிறிஸ்துவின் சமூகத்தை அவங்க விரும்பினாங்க.
அந்த கிராமத்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனதற்றவர்களா இருந்தாலும் இவங்க ஏற்றுக்கொள்கிறதுக்கு அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? மனதுள்ளவர்களா. தேவனுடைய சமூகத்தை விரும்பினாங்க. ஆண்டுடைய சமூகத்தை நாம விரும்புவோம் அப்படின்னா கண்டிப்பா அதை தொடர்ந்து இன்னொரு காரியம் இருக்கும். என்ன தெரியுமா? அங்கே நான் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? 10ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனம், லூக்கா சுவிசேஷத்துல, லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மாத்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாதை என்ற ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். நல்லவங்க, ஆண்டவருக்கு நம்முடைய வீட்டிலே, அவருடைய பிரசன்னத்துக்கு நம்முடைய வீட்டிலே இடமளிப்போம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வீட்டுல இன்னொரு காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? அவருடைய வசனத்துக்கும் நம்முடைய வீட்டுல என்ன செய்யுங்க? இடம் இருக்கும். அவருடைய வசனத்துக்கு நம்முடைய வீட்டுல இடம் இருக்கும். இங்க நான் வாசிக்கும் பொழுது அங்கே மரியாள் என்கிறதான அந்த சகோதரி அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தாங்க? கேட்டுக்கொண்டிருந்தாள். கர்த்தருடைய வார்த்தைக்கு இடமளிக்கக்கூடியதான ஒரு வீடு. இன்றைக்கு நம்முடைய வீடுகள்ல எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு இடமளிக்கிறோம்? நான் கேட்கிறேன், கர்த்தருடைய வசனம் நம்முடைய வீடுகளில் தொழிக்கப்படுகிறதுக்கு இடமளிக்கிறோமா? துக்ககரமான ஒரு விஷயத்தை சொல்லவா? இன்னைக்கு நாம் எல்லோருமே ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக மாறி போயிட்டோம். என்ன தெரியுமா? அந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும், மாலையில சுவிசேஷ கூட்டாண்ட சபை நடக்கும், பல இடங்கள் நடக்கும். ஆனா இடை நாட்கள்ல சபையிலையும் கூட்டம் இருக்கும், வீடுகள்லயும் என்ன இருக்குங்க? கூட்டம் இருக்கும். ஆனா இந்த நாட்கள்ல வீடுகளில் நடக்கக்கூடிய கூட்டங்களை என்னதுங்க? அப்படி வீட்டு கூட்டங்கள் நடக்கக்கூடிய சபைகளை என்ன செஞ்சிடலாம்? விரல் விட்டு எண்ணி விடுகிற ஒரு நிலையில இருக்கும். ஏன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயம். இனி வீட்டுல கூட்டம் நடத்தி வீட்டுல சுவிசேஷம். நான் சொல்லேனே, நான் ரட்சிக்கப்பட்டது ஒரு வீட்டு கூட்டத்துல. இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க. ஒரு புதன்கிழமை இரவிலே மதுரை சுவிசேஷ மன்றத்தின் மூலமாக வீடுகளிலே கூட்டங்கள் நடைபெறும். அந்த காட்டேஜ் பிரேயர்ல தான் முருகன் என்கிறதான ஒரு சகோதரர், அவர் இப்ப கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்திருக்கிறார். அவருடைய வீட்டுல மாடியில அந்த கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டத்துக்கு நான் போன ஒரு சந்தர்ப்பத்துல தான் ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன். இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க. நம்முடைய வீடுகளுக்கு வந்து ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்க நிலையில அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லத்தக்க நிலை காணப்படணும் அப்படின்னா நம்முடைய வீடுகள்ல கர்த்தருடைய வசனம் துணிக்கப்படணும். தேவ பிரசன்னத்தை விரும்பினாதான் தேவனுடைய பிரசன்னம் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கும் நம்முடைய வீட்டுல என்ன இருக்குங்க? இடம் இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய வீட்டுல இடம் இருக்குதான்? நம்முடைய வீட்டுல இருந்து ஆண்டுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறதுக்கு இடம் அளிக்கிறோம். நான் கேட்கிறேன், சபையில சில நேரங்களை கால் அடிக்கிறோம். ஆனா அதுக்குன்னு தனியா ஒரு கோலம் தனியா ஒரு காலம் அவங்க நினைச்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எத்தனை மணிக்கு, பைபிள் ஸ்டடி எத்தனை மணிக்கு அப்படிலாம். ஆனா அதுல என்னது? வீட்டு கூட்டம் நடத்துறதுக்குன்னு ஒரு நேம்லாம் போட்டிருக்கோம்ல, ஐக்கிய கூட்டம் அப்படின்னு. ஆனா நம்முடைய வீட்டுல எத்தனை வட்டம் நடத்தி இருக்கிறோம்? நடத்துகிறதுக்கு எத்தனை வட்டம் நம்ம இடமளித்து இருக்கிறோம்? துக்ககரமான அனுபவங்க. இந்த வீடு அறியப்பட்டதும் ஆசீர்வதிக்கப்பட்டதுடைய காரணம் என்னன்னா, தேவனுடைய சமூகத்தை இந்த வீடு விரும்பினது. தேவனுடைய சமூகத்தை இந்த வீட்டார் விரும்பினது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை தங்களுடைய வீட்டிலே அறிவிக்கப்படுகிறதுக்கு அவர்கள் இடமளித்தாங்க. இன்னைக்கு சபையில உட்கார்ந்தே வசனத்தை கேட்கறதுக்கு நமக்கு என்ன இருக்குங்க? சிரமமா இருக்கு. நம்முடைய வீட்டுல எந்த அளவுக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவா இருக்கணும். நான் கேட்கிறேன், குடும்பமா வேதத்தை வாசிக்கிற பழக்கம் நமக்கு இருக்குதான்? தனிப்பட்ட விதத்துல வேதத்தை வாசிக்கிறோம். ஆனா குடும்பமா உட்கார்ந்து வேதத்தை வாய் திறந்து வாசிக்கிற சத்தம் கேக்குதா நம்முடைய வீட்டுல? கர்த்தருடைய வசனம் அறிவிக்கிறது இன்னொரு, அது அடுத்த கட்டம் தான். அதுக்கு முன்னால நான் சொல்றேன், குடும்பமா உட்கார்ந்து தாயும் தகப்பனும் பெற்றோர்களும் பிள்ளைகளுமாக உட்கார்ந்து வசனத்தை கிரமமா வாசிக்கிற பழக்கம் இன்னைக்கு அதெல்லாம் என்ன செஞ்சுங்க? மலையேறி போன ஒரு காலங்களாய் மாறி போய்விட்டது. அந்த நாட்கள் எல்லாம் காலையிலே எத்தனை மணிக்கு அப்படின்னா குடும்ப ஜெபம் நடக்கும், பாட்டு சத்தம் கேட்கும், வேத வசனத்தை வாசிப்பாங்க. இரவிலே சாப்பிடுகிறதுக்கு முன்பதாகவோ சாப்பிட்டதற்கு பின்பதாகவோ குடும்பமாய் கூடி என்னதுங்க? கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பாங்க. உண்மையை சொல்லவா, நாம குடும்பமாய் கூடி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை எந்த விதத்தில் நடத்தணும் அப்படின்றத கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாருங்க.
தனிப்பட்ட வேத வாசிப்பும் ஜெபமும் நமக்கு அவசியம். அதுக்கு ஈடாக குடும்பமாய் தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து சிந்திக்க வேண்டியது அவசியம். ஆனா இன்றைக்கு அதெல்லாம் வேலை பழுவு நிமித்தமா. ஏன்னா இவரு ஒரு டைம்ல வர்றாரு, அந்த அம்மா இன்னொரு டைமுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, பிள்ளைங்க அவங்க டைமுக்கு வெளியே படிக்க போறாங்க, திரும்ப வர்றாங்க. ஒன்றாய் கூடுகிறதுக்கு இன்னைக்கு என்ன கிடையாதுங்க, நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டா நேரம் இல்ல பிரதர், எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல பிஸியா இருக்கிறோம். ஆண்டவர் அவர் பிஸியா இருக்கிறேன் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லிட்டாருன்னா, நாம கூப்பிடும்போது இல்லப்பா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லிட்டாருன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிறதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்குது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் மறுபடியும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புற விஷயம், நேற்று மாலையில் நாம் சிந்தித்தது போலதான், நம்முடைய பிள்ளைகளுக்கு உலகத்துல படிப்பை திணிக்கிறோம், நல்லது. நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துலயுமே பெஸ்டா கொடுக்க விரும்புறோம், நல்லது. ஆனா ஆவிக்குரிய நிலையில, ஆவிக்குரிய விஷயங்கள்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு நாம் வசனத்தை ஊட்டுகிறவர்களாக இருக்கிறோம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்குது. நாம பைபிள்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை குறித்து நான் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் தன் சந்ததிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வான், போதிப்பான். பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது சொல்றாரு, எல்லாமே உலர்ந்து போகும், காஞ்சி போயிடும், ஆனா கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் என்ன செய்யுங்க, நிலைத்து நிற்கும். தன்னுடைய 1ஆம் அத்தியாயத்திலே பேதுரு சொல்கிறார், கர்த்தருடைய வசனம் மட்டுமே அது நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. ஆகவே எந்த அளவுக்கு நம்முடைய வீட்டுல பிள்ளைங்களுக்கு ஃபீட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் அவங்க வெளியே போய் நிற்கும் போது சாட்சியா இருக்க முடியும். எனக்கு இப்ப ஞாபகத்துல வர்றது 3 வாலிபர்கள் ஞாபகத்துக்கு வர்றாங்க. பைபிள்ல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய 3 வாலிபர்கள். அந்த 3 வாலிபர்களை குறித்து சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன தெரியுமா? என்ன ஞாபகம் வருது? எரிகிற அக்கினி சூளை, அப்படிதானே? எரிகிற அக்கினி சூளைக்குள்ளாக அவர்கள் போடப்படுகிறதான ஒரு சந்தர்ப்பத்துல அவர்களுடைய ஒரு விசுவாச வார்த்தைகளை கவனிக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க ராஜாவே நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் என்ன செய்கிறது இல்ல, பணிந்து கொள்கிறது இல்லை. எரிகிற இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவுடைய கைக்கும் எங்களுடைய ஆண்டவர் எங்களை என்ன செய்வார், தப்புவிப்பார். அவர் தப்புவையாமல் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலை என்ன செய்து கொள்கிறத, பணிந்து கொள்கிறதில்லை அப்படின்னு உறுதியா நின்னாங்க. அந்த உறுதியான விசுவாசம் அவங்களுக்கு எங்க கிடைச்சிச்சு? பாபிலோனுக்கு வந்த பொழுது பைபிள் படிச்சாங்களா? பாபிலோனுக்கு வந்த பொழுது இதெல்லாம் கத்துக்கிட்டாங்களா? கிடையாதுங்க. அங்க இஸ்ரவேல்ல இருக்கும் பொழுது தானே, அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறதுக்கு முன்பதாக தானே வாலிபர்களாய் கொண்டு வரப்பட்டாங்க. வாலிபராய் கொண்டு வரப்படுகிறதுக்கு முன்பதாக தங்களுடைய வீட்டுல இருந்த பொழுதே அவர்களுடைய பெற்றோரால் ஊட்டப்பட்டதான அந்த விசுவாசம் உறுதியாய் கர்த்தரே தேவன். உபாக புத்தகத்தில் சொல்லப்படுகிறது போல அங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த ஷேமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அங்கே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சொல்லக்கூடியதான் உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்கிறதான அந்த விசுவாசத்தை அங்கே இஸ்ரவேல்ல இருந்த பொழுதே அந்த 3 வாலிபர்களுக்கும் ஊட்டி கொடுத்ததுனாலதான் பாபிலோனுக்கு வந்தாங்க. பாபிலோன்ல ராஜ உபசரிப்பு அவர்களுக்கு இருந்தது. எல்லா விதமான நிலையிலும் சகல விதமான வசதிகளும் வாய்ப்புகளோடு கூட அவர்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்டதான நிலையில இருந்து உயர்த்தப்பட்டதான ஒரு நிலையில் இருந்த பொழுதுதான் அவங்கள பணிந்து கொள்ளும்படியாய் சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, நோ நோ முடியாது, நாங்க பணிந்து கொள்வதில்லை. ராஜாவே உங்களுடைய கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்கள் தேவனைகளை தப்பு வைப்பார். ஏன் அவரு தப்பு வைக்காட்டாலும் பரவாயில்ல, நாங்க என்ன செய்ய மாட்டோம். இந்த அளவுக்கு உறுதியா நிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? சிறு வயதிலேயே வசனம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்பட்டதுங்க, ஊட்டப்பட்டது. அந்த வாலிபர்களா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளும் வேலை நிமித்தம் பல காரியங்கள் நிமித்தம் தூரமாய் போய் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அவங்களுக்கு நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க, நிறைய காரியங்கள் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்காகவும் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் நம்முடைய வேலையில் இருக்கிற காரியங்களுக்காகவும் விசுவாசத்தை துறந்து போகக்கூடிய ஒரு நிலையை தான் இன்றைக்கு நாம என்ன செய்யறோங்க பார்க்கிறோம். ஏன்னா நாம ஊட்டும் போதே சரியா என்ன செய்யறோங்க, ஊட்டி இருக்கணும். மோசேயுடைய தாய் அந்த அம்மாவை பத்தி பைபிள்ல நான் என்னுடைய நினைவுல அந்த அம்மாவுடைய பேர் ஒரே ஒரு இடத்துல தான் வருது நான் நினைக்கிறேன். ஆனா அந்த அம்மா
5 முதல் 7 வயசுக்குள்ள, எத்தனை வயசு வரைக்கும் மோசே அங்க இருந்தாரு தெரியாதுங்க. ஆனா அந்த வயசுக்குள்ள என்ன செஞ்சாங்க தெரியுமாங்க? சகல விதமான சத்தியத்தை என்ன செய்தாங்க? ஊட்டாங்க. நீ போய் இருக்க போகிறது உன்னுடைய சகோதரர்கள்ல, உன்னுடைய சகோதரர் இவர் தான், உன்னுடைய தேவன் இவர் அப்படின்னு சரியாய் சொல்லி கொடுத்ததுனாலதான் அதுக்கப்புறம் எகிப்துல சகல பாவங்களும் சகல விளைச்சல்களும் நிறைந்திருக்கக்கூடிய எகிப்தின் கலாச்சாரத்துல கொண்டு போய் நிறுத்தப்பட்டதான அந்த அனுபவத்துல நின்ற பொழுதும் ஒன்றிலும் தன்னை என்ன செய்யலங்க? அவன் தீட்டுப்படுத்தல. ஒன்றிலும் மோசே தன்னை தீட்டுப்படுத்தல. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம் அவனுக்கு ஊட்டப்பட்டது. நான் வாசிக்கிறேனே, நம்முடைய வீடு கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு இடமளிக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது அப்படின்னா நம்முடைய தீர்மானம் எதிரான சூழ்நிலைகளின் நடுவிலும் நானும் என்னுடைய வீடும் கர்த்தரை சேவிப்போம் என்கிற அந்த விசுவாசம். நாம பொதுவாக ஒரு வசனம் சொல்லுவோம். யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அத்தியாயத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. என்ன தெரியுமா? நானும் என் வீட்டாரும் என்றால். இந்த வார்த்தை யோசுவா எந்த சூழ்நிலையை சொல்றாரு தெரியுமா? ஒரு விதத்தில் சொல்லணும், யோசுவாவுடைய ஒரு இறுதி உரையில அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அல்லது என்ன பண்ணாலும் பரவாயில்லன்ற அர்த்தம் அல்ல, நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, ஆனா நானும் என்னுடைய வீட்டாரும் என்ன செய்வோம்? கர்த்தரை சேவிப்போம். நீங்களும் அந்த கர்த்தரை சேவிக்கணும்ன்ற நிலையில சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை. நீங்க அப்படி அதனால சாஞ்சா சாயிர பக்கம் அப்படி சாயிறது போல அப்படி அல்ல, தனித்து நிற்கக்கூடியதான ஒரு அனுபவம். காலை வேலை ஆவி உடையவனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தருக்காக வைராக்கியமா இந்த பெத்தானியா கிராமம் எதிர்ப்புகள் நிறைந்த ஒரு சூழல் தான். ஆனாலும் நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்க ஆண்டவரை கல்லறியக்கூடியவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எங்க வீட்டுக்கு வரணும், ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க வீட்டுல இருக்கணும். இந்த கிராமம், இந்த வீட்டார் விரும்பினாங்க. ஆண்டவருக்கு இடம் அளிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வார்த்தைக்கு நம்முடைய வீட்டுல என்ன இருக்குங்க? இடம் இருக்கும். அவருடைய வார்த்தைக்கும் நம்முடைய வீட்டுல என்ன செய்யுங்க? இடம் இருக்கும். நம்முடைய வீட்டுல வசனம் முதல்ல நம்முடைய வீட்டுல இருந்தா பிள்ளைங்க கத்துக்கணும், வீட்டுல இருந்து கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் சபையிலையும் சண்டே ஸ்கூல்லையும். தீமோத்தேயு குறித்து சொல்லும் பொழுது பவுல் மிக அழகாக எழுதுகிறார், உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் முந்தி உன்னுடைய பாட்டி, அப்புறம் உன்னுடைய தாயா. பாட்டியும் அம்மாவும் ஊட்டின அந்த விசுவாசம் தான் மாயமற்ற ஒரு விசுவாசமாக அங்கே தீமோத்தேயுவை என்ன செய்யுதுங்க? நிறுத்தினது. என்னை போன்ற மனதுள்ளவன் அப்படின்னு பவுலால் சொல்லப்படத்தக்க நிலையில அந்த தீமோத்தேயு காணப்பட்டான். வீட்டுல வளரணுங்க, வீட்டுல வளரணும். முதல்ல நம்முடைய வீடு தேவ பிரசன்னத்தை விரும்பணும். தெய்வ பிரசன்னத்தை விரும்பும்போது தேவனுடைய வசனமும் அந்த வீட்டுல என்ன செய்யுங்க? இடம் இருக்கும் என்கிறதை நாம் சிந்திக்க வேண்டியதா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்க தொடர்ந்து கவனிப்பீங்க அப்படின்னா தேவனுக்கு அந்த வீட்டுல இடம் இருக்கும், தேவனுடைய வார்த்தைக்கு அந்த வீட்டுல இருக்கும். மூன்றாவதாக தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த வீட்டுல இடம் இருக்கும். யோவான் 11ஆம் அதிகாரத்தினுடைய 11, 12 அதிகாரங்கள்ல நான் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கும் தெரியுமா? அங்கே 10ஆம் அதிகாரத்துல லூக்காவை வாசிக்கிறோம், அங்கே ஆண்டவரை அந்த வீட்டார் ஏற்றுக்கொண்டாங்க. 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அதன் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மாத்தாள் பணிவிடை செய்தால் நீங்க நான் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவரையும் அவருடைய சீஷர்களையும், ஆண்டவரை மட்டும் அல்ல ஆண்டவருடைய சீஷர்களையும் அந்த வீட்டார் என்ன செய்திருந்தாங்க? ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். தேவ பிள்ளைகளுக்கும் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட அடையாளமான வீடாக, மற்றவர்கள் ஆண்டவரை அறியத்தக்கதான ஒரு வீடா இருக்குன்னா ஒன்று அவருடைய சமூகத்துக்கு நாம் இடமளிக்கணும். அவருடைய சமூகத்துக்கு இடமளிக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வசனத்துக்கு நாம் என்ன செய்வோங்க? இடமளிப்போம். அவருடைய வசனத்துக்கு இடமளிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வீட்டுல என்ன இருக்குங்க? இடம் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு ஆண்டவர் வந்தாரு. ஆண்டவர் வந்த பொழுது அவர் மட்டும் கிடையாது, கூட ஒரு 12 பேர் என்ன செய்யறாங்க? வந்து நிக்கிறாங்க. அது மட்டும் அல்ல, இப்ப பாத்தீங்கன்னா ஒருவேளை அப்ப 12 பேர் மட்டும் வந்தாங்களான்னு தெரியாது, அதுக்கப்புறம் கூட சிலர் வந்திருக்கலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விருந்து, அப்ப விருந்து அப்படின்ற நிலையில திரளான ஜனங்கள் அந்த வீட்டுல என்ன செஞ்சிருப்பாங்க? அங்க வந்திருப்பாங்க, கண்டிப்பா அங்க வந்திருப்பாங்க. ஆனா அவர்களுக்கும் அந்த வீடு என்ன செய்ததுங்க? இடம் அளித்தது. ஆண்டவருக்கு இடம் உண்டு, அவருடைய வசனத்துக்கு இடம் உண்டு, அவருடைய ஜனங்களுக்கும் நம்முடைய வீட்டிலே இடம் அளிக்க வேண்டும். நான் கேட்கிறேன், நம்முடைய வீடுகளில் நடக்கக்கூடியதான நிகழ்வுகள்ல தேவ பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு நாம இடம் அளிக்கிறோம்? தேவ பிள்ளைகளுக்கு
நம்முடைய வீடுகள்ல நம்முடைய சொந்தக்காரங்களுக்கும் உறவினர்களுக்கும் அல்லது மற்றவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா நம்முடைய தேவ ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதான குடும்பமாய் நம்முடைய வீடு இருக்கிறது என்கிறதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அவிசுவாசிகளுக்கு சொந்தக்காரர்களுக்கு இடம் இருக்குது. ஆனா அதை விட தேவ ஜனங்களுக்கு நம்முடைய வீட்டுல என்ன இருக்கணுங்க? இடம் இருக்கணும், முக்கியத்துவம் இருக்கணும். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்கிறதை நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வீடு தான் என்னதுங்க? இந்த பெத்தானியா வீடு. ஏன்னா தேவனுடைய சமூகத்தை இந்த வீடு விரும்பினது. தேவனுடைய சமூகத்தை மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு இடமளித்தது. தேவனுடைய வார்த்தைக்கு இடமளித்தது மட்டுமல்ல, தேவ ஜனங்களுக்கும் அவர்கள் இடமளித்தாங்க. ஆகவே தேவனுடைய சமூகத்தையும் பிரசன்னத்தையும் இந்த வீடும் வீட்டாரும் விரும்பினது நிமித்தம் இந்த வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடாக மாறினது அப்படின்னா 11ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவருடைய சமூகத்தை விரும்புகிறதுடைய விளைவை நாம் இங்க பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகமும் அவருடைய வார்த்தையும் அவருடைய ஜனங்களுக்கும் எந்த வீட்டிலே இடம் இருக்கிறதோ அந்த வீடு ஆண்டவருடைய அன்பின் சமூகத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு வீடாக இருக்கும். நல்லா கவனிங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஆண்டவர் மார்த்தாரிடத்திலும் மரியாளிடத்திலும் மாத்திரமல்ல லாசருடத்திலும் அவர் எப்படி இருந்தாருங்க? அன்பாய் இருந்தார். ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கக்கூடியதான, ஆண்டவருடைய நேசத்தை அனுபவிக்கக்கூடியதான ஒரு வீடாக இருந்தது. அந்த 3 பேரையுமே ஆண்டவர் நேசித்தார். தேவ சமூகத்தை அந்த 3 பேர் விரும்பினதுனாலதான் அந்த 3 பேருமே ஒன்றாக இருக்கக்கூடியதான ஒரு சூழல் இருந்துச்சு. தேவனுடைய அன்பு நம்முடைய வீட்டுல இருந்தாதான் நாம நம்முடைய வீட்டுல ஒருத்தர் நேசிக்க முடியும். அதனாலதான் ரோமருக்கு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க? ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பை உண்மையிலேயே நம்ம ருசித்திருப்போம் அப்படின்னா நம்முடைய உறவுகள், நம்முடைய குடும்பத்தோடான உறவுகளிலும் அந்த அன்பை நாம என்ன செய்ய முடியும் தெரியுமாங்க? மெயின்டைன் பண்ண முடியும். தேவனுடைய அன்பை அனுபவிக்கத்தக்கதான ஒரு வீடாக நம்முடைய வீடு இருக்கணும்னா தேவ சமூகத்தை விரும்பும் போது அந்த வீட்டிலே தேவனுடைய அன்பு இருக்கும். தேவன் ஆண்டவர் அந்த 3 நபர்களையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆன ஆட்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒருத்தர் எஸ்கேப் ஆகி ஓடுற ஆளு, ஒரு ஆள் வேலை செய்யும், ஆனா வேலை செஞ்சாலும் முறுமுறுத்துக்கிட்டே செய்யக்கூடிய ஆளு. ஒருத்தர் நல்ல ஆள் தான், ஆவிக்குரிய நிலையில ஓகே தான், ஆனா ஆவிக்குரிய நிலையில ஓகே, ஆனா ஒரு குடும்பம் ஒரு வீடு என்கிற நிலையில ஒத்தாசை செய்கிறதற்கு வராத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அல்லது பக்குவத்தை இன்னும் வளர்ச்சி அடையாத ஒரு நிலையில, ஆனா அப்படிப்பட்டதான முக்கோணமான நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமாங்க? நேசித்தார். சில நேரங்கள்ல நம்முடைய குடும்பத்திலும் கூட அபிப்பிராய வேதங்கள் இருக்கலாம், கருத்து வேறுபாடு, அது வித்தியாசமான அபிப்பிராயங்கள் நமக்குள்ள இருக்கும். ஆனா ஆண்டவருடைய அன்பு, தேவனை நேசிக்கிற அன்பு நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஒருமித்து போக முடியும். உதாரணமா சொல்லனா 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அத்தியாயத்துல ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். யாருடைய குடும்பம்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். யாருடைய குடும்பம்? அன்னாளுடைய ஒரு குடும்பம். அன்னாள் எல்கானா என்கிற குடும்பம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன தெரியுமா? அந்த குடும்பத்துல ஒரு வழக்கம் உண்டு. எனது வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகிறதான ஒரு வழக்கம். இந்த சகோதரன் கர்த்தரை நேசிக்கக்கூடிய, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரனாக இந்த எல்கானா அங்க என்ன செய்யறாருங்க? குடும்ப தலைவர் இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அன்னாளை குறித்து நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்திலே அன்னாள் தேவ சமூகத்திலே அவள் தன் இருதயத்தை ஊற்றி விட்டார். இருதயத்தை ஊற்றின நிமித்தமாக கர்த்தர் அன்னாளை நினைத்தருளி கேட்டருளி அவளுக்கு ஒரு குழந்தை என்ன செய்தாருங்க? கொடுத்தார். ஒரு வருஷம் வருது. அந்த வருடம் வருகிற சந்தர்ப்பத்துல அங்கே எல்கானா கூப்பிடா, வா நாம போய் ஆலயத்துக்கு என்ன செய்வோம், போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? இவரு என்ன சொல்றாரு? போவோம் அப்படின்றாரு. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க? நான் வரல அப்படின்றாங்க. அந்த சூழ்நிலையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இவரு போவோன்றாரு, இந்த அம்மா வரல அப்படின்றாங்க. இது எல்லா வீட்டிலும் நடக்கிறதா. 2 வித்தியாசமான அபிப்பிராயங்கள், கணவனுக்கும் மனைவிக்கும் வித்தியாசமான அபிப்பிராயங்களும் கருத்துகளும் என்ன செய்யுங்க இருக்கும். ஆனா அந்த நிகழ்வு, இவரு வான்னு கூப்பிடுறாரு, இந்தம்மா இப்ப வரல அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்ம வீடா இருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்ப வான்னு சொல்றேன், இப்ப நீ வர்றியா வரலையா?
இப்ப வரலன்னா அடுத்து எப்போ நான் கூட்டு போக மாட்டேன். அது என்ன உன் இஷ்டம்? அப்படித்தானே வரும், அப்படித்தானே வீட்டுல வரும். நான் கூப்பிடுறேன், என்ன நீ அப்பவும் போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அங்க நடக்கிறது என்ன தெரியுமா? அந்த வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்களேன். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 23வது வசனம். அப்பொழுது ம் இஸ்மாயிலே எல்கானா அவனை நோக்கி, ம் ஒரு இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்கப்படும் இல்லை. ம் கர்த்தர் உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றார். நல்லா கவனிங்க. இவருக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. நான் இந்த காரியத்தை சொல்றதுக்காக தான் இந்த பகுதியை சொல்றேன். இவருக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு, இந்த வாவுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இருவருமே தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருந்ததுனால இவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ வா அப்படின்னு கூப்பிட்டாரு. இந்தம்மா இப்ப நான் என்ன செய்யல, வரல, பிள்ளைய பால் மறக்கப்பட்ட பின்பு நான் வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்ற வார்த்தையை தான் நமக்கு வாசிக்கிறோம். அப்பொழுது அவள் புருஷனாகி எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவன் பால் மறக்கப்பட்டு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றும். ரெண்டு அபிப்பிராயம், வித்தியாசமான அபிப்பிராயங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்து ஒரு சுமூகமான சமாதானமான ஒரு அனுபவம் அந்த வீட்டுல என்ன செஞ்சதுங்க இருந்தது. இது ஏன் உண்டாச்சு அப்படின்னா, இங்க நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னா, தேவனையும் தேவனுடைய அன்பையும் ருசி பார்க்கக்கூடிய குடும்பம் இருக்குன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போம்லாம் கிடையாதுங்க. எல்லாருக்கும் வித்தியாசமான எண்ணங்கள் அபிப்பிராயங்களும் இருக்கும். ஆனா அந்த அபிப்பிராயங்கள் இருந்தாலும் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறது போல ஏக மனம் ஏக சிந்தையுமா இருந்து ஒன்றையே சிந்தித்து, பிலிப்பியர் நிருபத்திலே அங்கே பவுல் எழுதுகிறார் அல்லவா, அப்படிப்பட்ட நிலையிலே கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகவே இங்க நம்ம கவனிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பை ருசிக்கக்கூடியதான ஒரு வீடாக இருந்தது. ஒரு பழைய பாட்டு இருக்குங்க, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஆனா இந்த பாட்டுலாம் பாடி கேட்டு பல வருஷம் ஆச்சு. நீங்க கடைசியா எப்ப கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நாங்கெல்லாம் வேற மாதிரி பாடிட்டு வேற மாதிரி போயிடுறாங்க. ஆனா அர்த்தமுள்ள வேத வசனம் அடங்கின அர்த்தம் புதிந்த நம்முடைய வாழ்வின் சூழ்நிலை ஆண்டவர் ருசித்து எழுதுகிற பாடல்கள் தான் பழைய பாடல்கள். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் என்னும் இடம் உண்டு, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன். ஆனா அந்த பாடல்லாம் இன்னைக்கு மறந்து போன ஒன்றாக மாறி போச்சு. ஏன்னா வாழ்க்கையில இல்ல, அதனால இன்னைக்கு என்னதுங்க பாடுறது இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தை விரும்புகிற ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பம் இருக்கும் அப்படின்னா, ஆண்டவருக்கும் அவருடைய வசனத்துக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு இடமளிக்கக்கூடிய குடும்பமா இருக்கும் அப்படின்னா, அந்த குடும்பம் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கக்கூடிய ஒரு குடும்பமாய் இருக்கும். ஆண்டவருடைய அன்பை ருசிக்கக்கூடிய ஒரு குடும்பமாய் மட்டுமல்ல, ஆண்டவருடைய சமூகம் அன்பின் சமூகமா இந்த குடும்பத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் ஆண்டவரால் நேசிக்கப்படுகிறது மட்டுமல்ல, ஒருவரை ஒரு நேசிக்கிறவர்களாக இருப்பாங்க. மாத்திரமல்ல, அந்த குடும்பம் ஒரு மறுரூபமான ஒரு குடும்பமா இருக்கும். ஏற்கனவே சொன்னேன், இந்த 3 பேரிடத்திலும் குறைவுள்ளவர்களாக தான் அவங்க இருந்தாங்க. அவர்களிடத்தில் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு குறைவுகள், ஆவிக்குரிய நிலையிலோ உலக பிரகாரமான நிலையிலோ ஏதோ ஒரு விதத்திலே குறைவுகள் அவர்களிடத்தில் உண்டு. ஆனா அந்த குறைவுகளை தேவ சமூகத்தை விரும்பி தங்களை அர்ப்பணித்த பொழுது ஆண்டவர் அதை மாற்றினார், மறுரூபப்படுத்தினார். எப்படி தெரியுமா? அங்க நான் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய பிரசன்னம் குறைவுள்ளவர்களாகிய அந்த 3 பேரையும் மறுரூபப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறோம். மரியாதை குறித்து நான் வேதத்துல வாசிக்கும் பொழுது 3 முறை ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக மரியாதை நான் பார்க்கிறோம். முதலாவது லூக்கா 10:39 ஆண்டவருடைய பாதத்தில் கற்றுக்கொள்ளுகிற ஒரு நபராக பார்க்கிறோம். ஆனா அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யோவான் 11:32 நான் பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்துல அர்ப்பணிக்க கூடியதான ஒரு பெண்மணியாய் நான் பார்க்கின்றோம். யோவான் 12:3 ஆண்டவருக்காக கொடுக்கிற ஆராதிக்கிற ஒரு பெண்மணியாய் நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு வளர்ச்சியை பார்க்கிறோம். கற்றுக்கொண்டாங்க, ஆனா கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அர்ப்பணித்தாங்க. அர்ப்பணித்தது மட்டுமல்ல, அங்கே முழுமையாய் கொடுக்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக மரியாளுடைய அந்த ஆவிக்குரிய பக்குவம் வளருகிற ஒரு நிலையை நான் பார்க்கிறோம். ஏன் மாத்தாளை குறித்த நிலையில நாம சிந்திப்போம் அப்படின்னா, லூக்கா 10ஆம் அதிகாரத்துல அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, உபசரிச்சாங்க, எல்லாம் ரைட்டு தான். ஆனா அவங்க குறைவிட்டுக் கொள்ளக்கூடியதான முறுமுறுக்கக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவர்களாக அங்கே மார்த்தாள் இருந்ததை நாம் பார்க்கிறோம்.
ஆனா 12ஆம் அதிகாரத்துக்குள்ளாக வரும் பொழுது தேவ சமூகத்தை அங்கே அவர்கள் விரும்புறது நிமித்தம் அந்த வீடு அன்பின் சமூகத்தால் நிரப்பப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றமும் மறுரூபமும் உண்டானது. முதல்ல ஆண்டவர் அவருடைய சீஷர்கள் தான் வந்தாங்க. ஆனா இப்ப 12ஆம் அதிகாரத்துல ஒரு விருந்து என்னதுங்க நடக்குது. அங்கே மார்த்தாள் பணிவிடை செய்து கொண்டிருந்தார். ஒரு முறுமுறுப்பும் இல்லாதபடிக்கு. ஒருவேளை திரள்கூட்ட ஜனங்கள் அங்க என்ன செய்திருக்கலாங்க, வந்திருக்கலாம். ஆனா திரள்கூட்ட ஜனங்களுக்கும் ஒரு குற்றச்சாட்டும் இல்லாதபடிக்கு அங்கே பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக நாம் யாரை பார்க்கிறோம்? இங்கே மார்த்தாளை பார்க்கிறோம். மார்த்தாளுடைய வாழ்விலும் ஒரு மாற்றம். அடுத்து லாசரு. முதல்ல நான் வாசிக்கும் பொழுது லூக்காவிலே அந்த நபரை என்ன செய்யலைங்க, பார்க்கல. அந்த நபரை பார்க்கல. ஏன் அங்க எழுதல் நமக்கு தெரியாது. ஆனா இப்படி நாம யூகிக்கலாம். முதல்ல ஆண்டவர் வருகிறதையும் அவருடைய பிரசன்னத்தை விரும்பாத ஒரு மனிதனாக என்ன செய்திருக்கலாங்க இருந்தது. எஸ்கேப் ஆகி ஓடக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஏற்ற வேளையில அவன் மேலேயும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவனை நேசித்து இப்பொழுது அவனை எங்க கொண்டு வந்திருக்கார் தெரியுமா? லாசருடைய வாழ்விலும் ஒரு மாற்றம் வந்துச்சு. என்ன மாற்றம் தெரியுமா? யோவான் 12ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் பொழுது லாசருவும் அவர்களிலே பந்தி இருந்தவர்களில் ஒருவனாக இருந்தான் என்கிறதை நான் வாசிக்கின்றோம். பந்தி இருந்தவர்களிலே ஒருவனாக. இப்பொழுது அங்கே அவருடைய வாழ்வு மாற்றம் பெறுகிற ஒன்றாக. மரியாளுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியின் அனுபவத்தை கற்றுக்கொண்டவங்க தான். ஆனா அதுக்கப்புறம் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, அது மட்டுமல்ல ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவர்களாக ஒரு வளர்ச்சியின் அனுபவத்தின் மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். மார்த்தாளுடைய வாழ்விலே உபசரித்து வேலை செய்யக்கூடியவங்க தான். ஆனா அதுக்கப்புறம் திரளான பேர் வந்த பொழுதும் கூட முறுமுறுக்காதபடிக்கு அங்கே பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபராக பார்க்கிறோம். மரியாதை இங்கே லாசரை குறித்து வாசிக்கும் பொழுது முதல்ல அங்க இல்ல. ஆனா இப்ப பந்தி இருக்கக்கூடியவர்களிலும் ஒருவனாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில இங்கே லாசருடைய வாழ்விலும் மாற்றம் உண்டாது. இதெல்லாம் எப்படி உண்டாச்சு அப்படின்னா, அந்த குடும்பம் ஆண்டவரோடு உள்ளதான உறவை விரும்பின ஒரு குடும்பமாய், தேவ சமூகத்தை விரும்பின ஒரு குடும்பமாய் இருந்தது. ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இறுதியாக, நம்முடைய குடும்பமும் தேவனோடுதான உறவுக்கு, தேவனுடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதான ஒரு குடும்பமா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய குடும்பத்திலும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வாழ்விலும் மாற்றங்கள் என்ன செய்யுங்க உண்டாகும். அதன் நிமித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடியதான நபர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்கிறதுக்கு அதை என்ன செய்யுங்க ஏதுவாக மாறும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த குடும்பம் எவ்விதமாய் தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிற ஒரு குடும்பமா இருந்தோம். பெத்தானியா அப்படின்னாலே இவங்கதான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. ஏன் அப்படின்னா, சாதகமான சூழ்நிலையில ஆண்டவரை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டதான நிலை அல்ல, பாதகமான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லெறியக்கூடியதான ஒரு சூழல் தான் அந்த கிராமத்துல இருந்தது. ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில இருந்த பொழுதும் கூட இந்த குடும்பம் ஆண்டவரை என்ன செய்தாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் விரும்பினாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு இடம் அளித்தாங்க. ஆண்டவருக்கு இடமளிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கும் நாம் என்ன செய்வோங்க இடமளிக்கும். நம்முடைய வீடுகளில் ஆண்டவருடைய வார்த்தை துணிக்கிறோம். நம்முடைய வசனத்தை முதல்ல நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய வீட்டுல கத்துக்கிடணும். எப்படி கத்துக்கிடுவாங்க? பைபிள் வாசிக்கிறது மூலமா மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். ஆண்டவருக்கு இடமளிக்கும் பொழுதும், அவருடைய வார்த்தைக்கு இடமளிக்கும் பொழுதும், அவருடைய ஜனங்களுக்கு நாம் என்ன செய்வோங்க இடமளிக்கும். இந்த மூன்று இருக்கிறதா தேவனுடைய சமூகம் இருக்கக்கூடிய வீடு, தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கக்கூடிய வீட்டுல ஒண்ணு ஆண்டவர் இருப்பாரு, இரண்டாவது அவருடைய வசனம் இருக்கணும், மூன்றாவது அவருடைய ஜனங்களுக்கு என்ன இருக்குங்க இடம் இருக்கும். அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நம்முடைய வீட்டை விட்டு கொடுப்போம் அப்படின்னா ரெண்டு மாற்றத்தை பார்க்கிறோம். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிற நிலை எப்படின்னா, ஒன்று ஆண்டவருடைய அன்பின் சமூகம் அந்த வீட்டுல இருக்கும். ஆண்டவர் அந்த குடும்பத்தை நேசிக்கிறார். ஆண்டவருடைய அன்பை அந்த குடும்பம் அனுபவிக்கிறதுனால ஒருவருக்கொருவர் அந்த அன்பை என்ன செய்ய முடியுங்க, வித்தியாசமான கோணத்துல இருக்கக்கூடியவங்க தான். ஆனா ஒருவர் நேசித்து அந்த குடும்பத்தில வாசம் பண்ண முடிந்தது மட்டுமல்ல, அவருடைய சமூகம் அந்த குடும்பத்தை மறுரூபப்படுத்துகிற ஒன்றாக இருந்தது. அவருடைய வாழ்வு அப்படியே இருக்கலங்க, அவருடைய வாழ்வில் ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு. 3 பேருடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தையும் உயர்வையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய குடும்பம் ஆண்டவரால் அறிவிக்கக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய், ஆண்டவரை அறிவிக்கக்கூடியதான ஒரு குடும்பமாய், ஆண்டவருக்கு அடையாளமான ஜனங்கள் ஆண்டவரை அறிகிறதுக்கு அடையாளமான ஒரு குடும்பமாய் நம்முடைய குடும்பம் காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய பரிசுத்த நாமம் இன்னும் சதா காலம் மகிமைப்படுவதாக.